உலகமாக செயலாற்றிக் கொண்டிருக்கும் PS பாண்டியன் அவர்களின் சகோதரர் மலை பாண்டியன் அவர்களே, சேலம் வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே, அதுல கட்டி விடலாம் இதை மேற்கு மாவட்ட அவர்களே, கிழக்கு மாவட்ட செயலாளர் முரளி அவர்களே, மாவட்ட பொதுச் செயலாளர் அவர்களே, மாவட்ட பொருளாளர் நாராயணன் அவர்களே, தருமபுரி கிழக்கு மாவட்ட மேற்கு மாவட்ட பொருளாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, தாயமங்கலம் ஒற்றைக்கழக செயலாளர்கள் விஜயன் அவர்களே, லட்சுமணன் அவர்களே, அரூர் சிவலிங்கம் அவர்களே, சத்யராம் அவர்களே, கடம்பூர் சிவபிரகாசம் அவர்களே, எழிலரசன் அவர்களே, பாம்பரெட்டிப்பட்டி ஜி பன்னீர்செல்வம் அவர்களே, சுவாமிநாதன் அவர்களே, பாலக்கோடு வடக்கு ஒன்றிய செயலர் சபரி அவர்களே மற்றும் தருமபுரி நகர கழக செயலாளர் பூங்கடை சக்தி அவர்களே, பேரூர் கழக செயலாளர் உமாபதி அவர்களே, சந்தோஷ் அவர்களே, துரை அவர்களே, ஆண்டோ அவர்களே, அறிவழகன் அவர்களே, முருகன் அவர்களே, மாவட்ட கிழக்கு மாவட்ட இளைஞர் செயலாளர் நேதாஜி அவர்களே, இந்திய மாவட்ட செயலாளர் பாஸ்கர் அவர்களே, மாவட்ட அமைப்பு சார் உறுப்பினர்களே, மாவட்ட செயலாளர் நேதாஜி அவர்களே, மாணவரணி மாவட்ட செயலாளர் வெங்கடாஜலபதி அவர்களே, மாவட்ட மகளிரணி செயலாளர் பி காவேரி அவர்களே, இளைஞர் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் சக்தி அவர்களே, தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் அருண்குமார் அவர்களே, கிழக்கு மாவட்ட தொகுதி செயலர் பாலக்கோடு தொகுதி செயலர் பெரியசாமி அவர்களே, அரூர் கோவிந்தசாமி அவர்களே, பாப்பரெட்டிப்பட்டி சிவராஜினி ராஜேஷ்குமார் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் பாப்பரெட்டிப்பட்டி விஜயன் அவர்களே, பாலக்கோடு ரேணுகா அவர்களே மற்றும் மேற்கு மாவட்ட கழக இணை செயலாளர் முனியம்மாள் அவர்களே, துணை செயலாளர் அன்புமணி அவர்களே, பொருளாளர் கிருஷ்ணசாமி அவர்களே, மேற்கு மாவட்ட செயலாளர் நல்லமதி வெங்கடாச்சலம் அவர்களே, முனியன் அவர்களே, தர்மபுரி ஒன்றிய செயலாளர் இளையராஜா அவர்களே, பெண்ணாகரம் ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணியம் அவர்களே, பிரபாகரன் அவர்களே, ஏரூர் ஒன்றிய செயலாளர் கோவிந்தன் அவர்களே, மேற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப செயலாளர் உதயகுமார் அவர்களே, முனிசாமி அவர்களே, PK மாரியம்மன் மாநகர செயலாளர் அவர்களே, திருவள்ளி மாவட்ட மாநகர செயலாளர் அவர்களே, மாவட்ட அம்பலப்படை துணை செயலாளர் வேலு அவர்களே, இளைஞர் துணை செயலாளர் ராஜேஷ் அவர்களே மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் பகவரன் அவர்களே, புகழேந்தி அவர்களே, கண்ணாபுரம் தொகுதி செயலாளர் முனிராஜ் அவர்களே, தர்மபுரி தொகுதி செயலாளர் முருகேசன் அவர்களே, பேரூர் செயலர் ஜானகிராமன் அவர்களே மற்றும் இன்று பல்வேறு காலம் ஐயாவுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் கழக ஆயிரக்கணக்கான தொண்டர்களே, கிளைக்கழக செயலாளர்களே, ஊராட்சி செயலாளர்களே மற்றும் அனைத்து மகளிர் செயலாளர்கள் அனைவருக்கும் என் முதல்வர் நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இறுதியான நன்றியாக இருக்கும் கழக இளைஞரணி துணை செயலாளர் PR கோவிந்தகுமார் அவர்களே அனைவருக்கும் முதல்வர் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரே ஒரு சில கருத்தை மட்டும் சொல்கிறேன். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்பிக்கை உள்ளவரையெல்லாம் முதலமைச்சராக நமக்கு அடையாளம் காட்டுகிறார். அதனால் நாம் அனைவரும் ஐயா அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை ஏற்று ஐயா தனத்தை வழிபடுத்துவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தர்மத்தின் தலைமை வெள்ளம் உங்கள் தர்மம் என்னும் தூவி என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மேற்கு மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் CR அவர்கள் இப்பொழுது திருப்பூர் தருமபுரி கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் தொண்டர்கள் மீட்பு குழு பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கும் நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதல்வரும் இந்நாள் கழகத்துடைய ஒன்றிய ஒருங்கிணைப்பாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவருமான புரட்சி தலைவி அம்மாவுடைய அன்பு சகோதரருமான ஐயா OPS அவர்களே, அவருக்கு துணையாக நின்று துணை ஒருங்கிணைப்பாளராக செயல்படும் அண்ணன் வைத்தியம் அவர்களே, அவருக்கு தோளோடு தோல் கொடுத்து இருக்கும் மனோஜ் பாண்டியன்
சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, திருச்சி ஐயா வெள்ளமண்டி நடராஜன் அவர்களே, மற்றும் எல்லா பெயரையும் சொல்ல முடியாத காரணத்தினால் நேரம் விரைவாக முடிக்க வேண்டும் என்று ஐயா சொல்லியிருக்கிறார்கள். எனவே எல்லோரும் பேரும் நான் சொன்னதாக கருதி நீங்களை மனதில் வைத்துக் கொண்டு நான் ஒரு சில கருத்து மட்டும் உங்களுக்கு முன்பு பதிவு செய்கிறேன். இன்று தர்மயுத்தம் தொடங்கி 2017 ஐயா அவர்கள் தொடர்ந்து இந்த தர்மயுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த இயக்கத்தில் என்ன நினைப்பேன் என்பதை நம் எல்லோரும் நல்லாவே தெரியும். பொதுவாக வளர்கின்ற பயிருக்கு நீர் தேவை, வாழ்கின்ற மனிதனுக்கு பாராட்டு தேவை என்று ஒரு அறிஞர் சொன்னார். அதன் அடிப்படையில் நான் ஐயா அவர்களை பாராட்டியாக வேண்டும். அவர் சொல்லுகிறார், என்னை நீங்கள் யாரும் பாராட்டக்கூடாது என்று பெருந்தன்மையோடு சொன்னாலும் நான் ஒரு சில கருத்தை பதிவு செய்தே ஆக வேண்டும். நம்முடைய பொன்மனச் செம்மல் புரட்சி தலைவர் சத்துணத்தந்த சரித்திர நாயகனின் பொக்கிஷமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக உடன்பிறப்பால் உருவெடுத்தவரே, காலம் கடந்தோன காவிய தலைவியின் கடைக்கண்ணால் கண்டெடுக்கப்பட்டு தமிழக வளர்ச்சி திட்டங்களுக்காக 10 ஆண்டு காலம் நிதிநிலையை தாக்கல் செய்து கழக ஆட்சியின் வளர்ச்சிக்காக நிதிகளை அள்ளி அள்ளி தந்து அக்ஷய பாத்திரமே, தாயை காத்து தனியனே, தாயின் சோதனையான நேரங்களில் எல்லாம் கழகாட்சியின் பீடத்தை அலங்கரித்த தென்னாட்டு சிங்கமே, தாயினால் போற்றப்பட்ட வரலாற்று பரதனே, வர்தா புயலை வந்த வேகத்தில் திருப்பி அடித்து தமிழ்நாட்டின் தங்கமே, ஜல்லிக்கட்டு மீட்டெடுத்து வீரமிக்க தமிழக இளைஞர்களை துள்ளி விளையாட வைத்த ஜல்லிக்கட்டு நாயகனே, புரட்சி தலைவர் உருவாக்கிய சட்ட விதிகளை துரோகிகளிடமிருந்து மீட்டெடுத்து கழக தொண்டர்களின் உரிமையை நிலைநாட்ட புறப்பட்டு வந்த ஏழைகளின் இதயமே, புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களின் பொற்கால ஆட்சியை மீண்டும் மலர செய்து மாண்புமிகு புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் திட்டங்களை மீண்டும் மக்களுக்கு அர்ப்பணிப்பதற்காக அயராது உழைத்து வரும் புரட்சி தலைவர் தந்த தங்க மகனே, அதிகமான அவைக்கு நெல்லிக்கையில் தந்த மன்னாம் வருகை புரிந்துள்ள தாயின் தலைமகனே, தமிழகத்தின் எதிர்காலமே, தமிழகத்தின் வருங்காலமே, மாண்புமிகு ஐயா அவர்களை தருமபுரி மேற்கு மாவட்டம் மற்றும் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் இருகரமுக்கு வரவேற்று நான் ஒரே கருத்து மட்டும் கூறுகிறேன். 2017 அவர் தர்மயுத்தம் தொடங்கின்ற போது இந்த நாடு அவர் பக்கம் சார்ந்திருந்தது. எல்லா தொண்டனும் அவர் பின்னாடி தான் நின்னாங்க. நாங்களே தர்மபுரியில் அந்த நிகழ்ச்சி நடந்திருந்த பொழுது எங்களால் சமாளிக்க முடியல. அந்த அளவுக்கு தொண்டர் கூட்டம், நாங்கெல்லாம் யாரும் அப்ப தலைவர்லாம் இல்லை, தொண்டனே அவர் பின்னாடி அணி நின்றார்கள். அதுக்கு பின்னாடி என்ன நேர்ந்தது? சூது தர்மத்தின் வாழ்வதில் சூது கவும், மீண்டும் தர்மம் வெல்லும் என்ற பழமொழிக்கு ஒப்ப தர்மம் அவரை சூது கொடுத்து மத்திய அரசாங்கம் ஒருங்கிணைப்பாளர் என்று ஒரு பதவி கொடுத்தார்கள். இவர்கள் இங்கே வந்து இணை ஒருங்கிணைப்பாளர் ஒரு பதவி உருவாக்கி அதிலே அவரை ஏதோ அந்த பவரையும் அவர்கள் எடுத்து விட்டார்கள். இப்படியெல்லாம் சரி செய்து இன்று அந்த குண்டர்கள் சொல்லுகிறாமே அவரெல்லாம் இன்று மக்கள் மீது உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து அன்பு தாய்மார்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, நன்றாக மனசாட்சி நெஞ்சிலே கை வைத்து சொல்லுங்கள். புரட்சி தலைவர் எங்கே இருக்கிறார்? அது இங்கேதான் நாம் பார்க்கிறோம். புரட்சி தலைவர் எங்குமே இல்லை. அவர் விட்டு சென்ற பணியை நான் தொடர்ந்து செய்வேன், இந்த நாட்டிற்காக உழைப்பேன், என் உயிர் அதிலே போகட்டும். அவர் துணிஞ்சு இன்னைக்கு சுற்றுப்பயணம் வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க எல்லாம் ஆதரவு கொடுத்தா தான் இன்னும் அவருக்கு தெம்பு வரும். அந்த ஆதரவை உங்களோடு நான் பங்கெடுத்துக் கொண்டு நீங்க எல்லாம் தயவு செய்து எதிர்காலத்தில் வருகின்ற காலங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் அது ஐயா தலைமையில் இருக்கின்ற கழகம் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு எனக்கு பேச வைத்த தலைமைக்கு நன்றி சொல்லி முடித்துக் கொண்டு அடுத்தது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் கழகத்துடைய துணை பொதுச்செயலாளருமான
ஐயா சட்ட சட்ட வழக்கறிஞர் இந்த இயக்கத்துக்கு வருகின்ற சோதனை எல்லாம் அவர் மூலியமாக தான் நம் சட்ட வடிவிலே பார்க்கின்றோம். ஏற்கனவே பீச் பாண்டியன் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஐயா அவர் எதுக்கும் அசராதவர், எதுவுமே அசர மாட்டார். அவர் தான் சட்டசபைக்கு என்ன பவர் இருக்கிறது இந்த உலகத்துக்கு காண்பிச்சவர். அவர் பெற்றெடுத்த மகன் நம்முடைய சகோதரர் ஐயா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் அவர்கள் இப்பொழுது கருத்தை வழங்குவார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினுடைய ஆலோசனை கூட்டத்தினுடைய தலைவர், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் ஜி அரங்கநாதன் அவர்களே, எனக்கு முன்னாலே வரவேற்புரையாற்றிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் திரு கே எம் குமார் அவர்களே, எனக்கு பின்னாலே உரையாற்றவிருக்கின்ற சோழமண்டல தளபதி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரக்காடு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வைத்திலிங்கம் அவர்களே, இறுதியாக உங்கள் முன்னால் பேசவிருக்கும் இந்த தர்ம யுத்தத்தை தொண்டர்களின் உரிமையை மீட்பேன் என்று சொல்லி புரட்சித் தலைவர் அமரர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வகுத்த தொண்டர் கூட தலைவராகலாம் என்ற சட்ட விதியை பாதுகாக்க இந்த உரிமை மீட்பு குழுவை, இந்த சட்ட விதியை பாதுகாப்பதற்காக இந்த உரிமை மீட்பு குழுவில் உங்களுக்கு ஆலோசனைகளை வழங்க வருகை தந்திருக்கும் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் கழகத்தினுடைய அனைத்து மாவட்ட கழக நிர்வாகிகளே, ஒன்றிய கழக நிர்வாகிகளே, நகர கழக நிர்வாகிகளே, பேரூராட்சி நிர்வாகிகளே, கிளைக்கழக செயலாளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இங்கே பேச வந்திருப்பதால் அவருடைய பேச்சை கேட்பதற்கு ஆவலாக வந்திருக்கின்றோம். உங்கள் மத்தியில் ஓரிரு கருத்துக்களை தெரிவித்துவிட்டு விடைபெறலாம் என்று எண்ணுகின்றேன். கடந்த தர்ம யுத்தத்தின் போது நம்முடைய தொண்டர்களுக்காக அண்ணன் ஓபிஎஸ் அப்பொழுது குரல் கொடுத்தார். அதற்கு பின்பு கழகம் மீண்டும் இணைந்தது. பெரியவர் திரு அரங்கநாதன் அவர்கள் சொன்னது போல அண்ணன் அவர்கள் மயங்கி அங்கே அவர்களோடு ஒன்றுபடவில்லை. ஆனால் தர்மத்தை கட்சி பாதுகாக்கப்பட வேண்டும், இரட்டைகளை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் விட்டு கொடுத்து இந்த கழகத்திற்காக தியாகம் செய்தவர் தான் அண்ணன் ஓபிஎஸ் என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆனால் அப்படி ஒத்துழைத்து கையெழுத்திட்டு அந்த 4 ஆண்டுகள் ஆட்சிக்கு ஒத்துழைப்பு தந்து, கட்சியில் எல்லா நடவடிக்கைகளுக்கும் ஒத்துழைப்பு தந்து, அப்படி கழகத்தை காத்த அந்த தலைவரை இறுதியில் அவரை வெளியேற்றுவதற்கு சதி செய்த சதியாளர்களுக்கு அவர்களை எதிர்த்து பாடம் புகுட்டுவதற்காக தான் இந்த சட்டம் இன்று இந்த தொண்டர்களின் மீட்பு குழு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் 2017ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி பார்த்த ஓபிஎஸ் வேறு, இன்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் ஓபிஎஸ் வேறு. இந்த ஓபிஎஸ் எடப்பாடியை எங்கே வைக்க வேண்டுமோ, எங்கே அனுப்ப வேண்டுமோ அதை கண்டிப்பாக செய்து தருவார் என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒருவர் பொறுமையாக இருப்பார், பொறுமை காப்பார், அதற்கென்று எல்லாவற்றையும் ஏற்பார் என்பதல்ல. என்றைக்கு தொண்டருக்கு ஒரு பிரச்சனை, இதுவரை நம்முடைய சட்ட விதி என்ன சொன்னது, ஒரு தொண்டர் கூட மேடையில் தலைவராகலாம். ஒரு அதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் வகுத்த சட்ட விதி என்ன, தொண்டர் தலைவர். அப்படி ஒரு தொண்டராக இருந்து நம்முடைய கழகத்திற்கு தலைமையாக வந்தவர் தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அப்படிப்பட்ட உரிமையை பறிக்க எடப்பாடி முற்பட்ட போதுதான் அந்த தொண்டர்களின் உரிமையை நான் காப்பேன், அதுவரை நான் ஓய மாட்டேன் என்று சொல்லி இன்று கங்கரம் கட்டி இந்த உரிமை மீட்பு குழுவில் உங்களுக்காக போராடக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் தான் அண்ணன் ஓபிஎஸ் என்பதை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் ஒன்றை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
வருகின்றேன். நாங்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் சென்றோம். தென் மாவட்டங்களில் சென்றோம் கூட்டம், கொங்கு மண்டலத்துக்கு சென்றோம் கூட்டம், காலை கிருஷ்ணகிரிக்கு சென்றோம் கூட்டம். இங்கே தர்மபுரியை பார்க்கும் பொழுது அதிமுக அண்ணன் ஓபிஎஸ் பின்னால் தான் இருக்கின்றது என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் இந்த கூட்டம் அமைந்திருக்கின்றது. இவையெல்லாம் நான் தெரிவிப்பதற்கு காரணம், தொண்டர்களுடைய உரிமையை மீட்டான ஓபிஎஸ்க்கு கழகத்தில் நாம் ஆதரவு கொடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 2026ஆம் ஆண்டு மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அண்ணன் ஓபிஎஸ் வர வேண்டும் என்பதை இங்கே நான் தெரிவித்து, எவரும் சூழ்ச்சி செய்து ஒருவரை ஏமாற்ற முடியாது, எவரும் சூழ்ச்சி செய்து ஒருவருடைய பதவியை பறிக்க முடியாது. நான் சொன்னேனே, அன்றுள்ள ஓபிஎஸ் வேறு, இன்று உள்ள ஓபிஎஸ் வேறு என்று சொன்னேனே. அன்று பொறுமை காத்த ஓபிஎஸ் இன்று சாட்டை எடுத்து விட்டார், வீரவாளை எடுத்து விட்டார். இனி எடப்பாடிக்கு முடிவு, அரசியல் முடிவு உறுதி என்பதை தெரிவித்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக சோழமண்டல தளபதி அண்ணன் ஆர்பி அவர்கள் இப்பொழுது உங்களிடம் சிறப்புரையாற்றுவார். அடுத்தபடியாக நாம ஐயா அவர்களுக்கு வழிகாட்டியாகவும் சோழமண்டல தளபதியாகவும் இருந்து கொண்டு இருக்கும் ஒரத்தநாடு சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஆர்பி அவர்கள் இப்பொழுது உங்களிடத்தில் சிறப்புரையாற்றுவார்கள். இதே தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்
இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய நல்ல ஆசியோடு கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க தருமபுரி மாவட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் உரிமை மீட்புக் குழு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் அவர்கள வரவேற்புரையாற்றிய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் குமார் அவர்கள இங்கே நிறைவாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உரிமையை எப்படி மீட்டெடுப்பது என்பது பற்றி இங்கே விளக்கமாக கூற இருக்கின்ற கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜல்லிக்கட்டு நாயகன் வர்தா புயல் வந்த சுவடே தெரியாமல் அந்த துயரை துடைத்தெடுத்த அன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு அதிமுகவின் உரிமையை மீட்டெடுக்கக்கூடிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே, எனக்கு முன்னால் நல்லதொரு கருத்தை கூறி அமர்ந்திருக்கின்ற கழகத்தின் துணை ஒருங்கிணைப்பாளர், எதிரிகள் 1000 பேர் இருந்தாலும் சொல்லுவார்களே, துரியோதனர்கள் 100 பேர், பஞ்சபாண்டவர்கள் 5 பேர். அந்த 5 பேராக அதிலே தலைவர்தான் நின்று எங்களோடு தோளோடு தோள் நின்று வீரமாக கர்ச்சித்து துணை நிற்கின்ற அன்பு சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் மனோஜ் பாண்டியன் அவர்களே, முன்னாள் அமைச்சர், திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளர், எங்களுக்கு பக்கபலமாக இருந்து சோர்ந்து போகாத அளவிற்கு எங்களுக்கு அறிவுரை கூறி இந்த மீட்பு உரிமை குழுக்கு துணை நிற்கின்ற அண்ணன் வெள்ளமண்டி நடராஜன் அவர்கள, சேலம், மேட்டூர், ஓமலூர் தொகுதியினுடைய மாவட்ட செயலாளர், புரட்சித் தலைவர் காலத்தில் ஒன்றிய செயலாளராக இருந்து சிறப்பாக பணியாற்றிய அன்பு சகோதரர் ராஜ்குமார் அவர்கள, இங்கே வருகின்றிருக்கின்ற தருமபுரி மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக நிர்வாகிகளே, ஒன்றிய செயலாளர்களே, பேரூர் கழக செயலாளர்களே, நகர செயலாளர்களே, ஊராட்சி செயலாளர்களே, கிளைக்கழக உறுப்பினர்களே, மகளிரணியைச் சேர்ந்த சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இங்கே வருகை வந்து மாலை அணிவித்து அண்ணன் அவர்களை சிறப்பித்து சென்றிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் அவர்களே, அவரோட கூட வருகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பேரறிஞர் அண்ணா துவக்கினார். பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கி அது ஒரு சமுதாய கட்சியாக 1957 வரை சிறப்பாக நடத்தினார். குடியாத்தத்தில் இடைத்தேர்தலில் பெருந்தலைவர் காமராஜர் நின்ற பொழுது, தமிழ் மகனே சென்று வா வென்று வா என்று பெருந்தலைவருக்கு வாழ்த்து சொல்லி அனுப்பியவர் தான் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி அனுப்பி ஆதரவு கொடுத்தவர் தான் பேரறிஞர் அண்ணா. மாற்றான் தோற்றத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று எங்கு தகுதி இருக்கிறதோ, எங்கு திறமை இருக்கிறதோ, எங்கு அன்பு இருக்கிறதோ, எங்கு பாசம் இருக்கிறதோ அவர்களையெல்லாம் தன்னுடைய கனிவான பேச்சால், அன்பால், அரவணைப்பால் கட்டி போட்டவர் தான் பேரறிஞர் அண்ணா. அது மட்டுமல்ல, 56 திருச்சியிலே மாநாடு நடத்தி
தொண்டர்களை வரவழைத்து ஓட்டெடுப்பு நடத்தி 57 தேர்தலில் நிற்கலாமா நிற்கக்கூடாதா என்று தொண்டர்கள் மூலியமாக தேர்தலில் நிற்கலாம் என்று அதிக வாக்குகளை பெற்று முதலாக திமுக 1957 தேர்தலில் போட்டியிட்டது. அப்படி தொண்டர்களை நம்பியவர் அண்ணா, தொண்டர்களுக்கு மரியாதை கொடுத்தவர் அண்ணா. அவர் வழியில்தான் புரட்சி தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்து தொண்டர்கள் உணர்வோடு அவர் துப்பாக்கியால் சுடப்பட்டு மருத்துவமனையில் இருந்த பொழுது ரத்தம், பல பேர் ரத்தம் கொடுத்தார்கள். அந்த ரத்தம் எந்த ஜாதி ரத்தம் என்று தெரியாது. அதனால்தான் புரட்சி தலைவர் சொன்னார், என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே என்று. அதனால் அந்த ரத்தத்திற்கு ஜாதி கிடையாது. வன்னியர் ஜாதி என்றோ, தேவர் ஜாதி என்றோ, நாடார் ஜாதி என்றோ, தாழ்த்தப்பட்டோர் ஜாதி என்றோ கிடையாது. அன்றைக்கு புரட்சி தலைவர் உயிரை காப்பாற்றியது பல ஜாதியினருடைய ரத்தம் தான். அதனால்தான் அவர் ரத்தத்தின் ரத்தமே என்று சொன்னார். அப்படி தொண்டர்களை அரவணைத்தார், தொண்டர்கள் மீது பாசம் செலுத்தினார், ஏழைகளுக்கு சத்துணவு கொடுத்தார். இப்படி மக்களை மனதில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் புரட்சி தலைவர். அதே போல்தான் புரட்சி தலைவி அம்மா, மக்களால் நான், மக்களுக்காக நான் என்று இந்த மக்களுக்காக வாழ்ந்த ஒப்பற்ற தலைவி. தாலிக்கு தங்கம், திருமண உதவித்தொகை, ஸ்கூட்டி, பெண்களுக்கு பாதுகாப்பு திட்டங்கள், இப்படி எத்தனையோ திட்டங்கள், அம்மா உணவகம், இப்படி கொடுத்து மக்களின் மனதில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவர். ஒரு தொண்டனை சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சராக ஆக்கி அழகு பார்த்தவர் புரட்சி தலைவி அம்மா. இப்படி இந்த முப்பெரும் தலைவர்கள் இருந்த பொழுது அம்மா பதவியிடக்கின்ற நேரத்தில் யார் தகுதி உள்ளவர் என்று தேர்ந்தெடுத்தது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் முதலமைச்சராக. ஒரு முறை அல்ல, அம்மா உயிரோடு இருந்த போது 2 முறை முதலமைச்சராக்கினார். அம்மா மறைந்த பிறகு 3வது முறையாக முதலமைச்சரானவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். 3 முறையும் கொடுத்தவர்களிடமே திருப்பி கொடுத்தார். அம்மா சொன்னார், ஒரு பதவியை திருப்பி ஒருவரிடம் கொடுத்து விட்டார், அவர் அதை திருப்பி கொடுப்பது என்பது அரிது. அதை திருப்பி கொடுத்த பரதன் தான் என்னுடைய சகோதரர் பன்னீர்செல்வம் என்று அம்மா சொன்னார். இப்படி அந்த 3 தலைவர்களின் முழு குணம் படைத்தவராக, அந்த தலைவர்களுடைய எண்ணம் போல் நடக்கக்கூடியவராக இருந்தவர் அண்ணன் ஓபிஎஸ். சர்வ தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் மீண்டும் தர்மம் வெல்லும் என்பார்கள். அப்படி சூது கவ்வியது. அந்த சூதுதான் எடப்பாடி பழனிசாமி என்கின்ற சூது. எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார், அமைச்சராக ஐபிஎஸ் மினிஸ்டராக இருந்திருக்கிறார். சின்னம்மா அவர்களால் முதலமைச்சரானார். ஆனால் ஒரு ஏழை தொண்டனுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறாரா? உங்கள் நெஞ்சை கட்டி சொல்லுங்கள். யாருக்கும் கொடுத்ததில்லை. அவரை வீட்டில் எந்த அதிமுக தொண்டனும் சந்தித்ததில்லை. அவர் சந்தித்ததெல்லாம் கான்ட்ராக்டுக்காரர்கள், பினாமிகள், பணக்காரர்கள். அவருக்கு வேண்டியது பணம் பணம் பணம், பதவி. இப்படி பணவெறி பிடித்த, பதவி வெறி பிடித்த தலைவர்களுடைய விதியை, அம்மாவினுடைய எண்ணத்தை குழிதோண்டி புதைத்த ஒரு ஜனநாயக விரோதி, மக்கள் விரோத செயலுக்கு முதன்மையானவர் தான் எடப்பாடி பழனிசாமி. ஒற்றத்தலைமை என்று சொன்னார்கள். ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இணைந்து கையெழுத்துப்பட வேண்டும். நான் தான் வருவேன், தனி ஒரே தலைமை என்றார். அண்ணன் தர்ம யுத்தம் ஆரம்பிக்கும் பொழுது KP முனுசாமி அதிமுகவிலிருந்து அம்மாவால் விரட்டப்பட்டவர். எந்த பதவியும் இல்லாமல் வேலையற்றதுகள் சாலையோரத்திலே நிற்பது போல் அம்மா வரும்போது சாலையோரத்திலே நின்று வணங்கி கொண்டிருந்தவர். அண்ணன் தர்ம யுத்தம் ஆரம்பித்ததால் அவர் ஒரு மரியாதைக்குரியவராக வந்தார்.
துணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியே அண்ணனோடு இருந்ததால் தான் கேபி முனுசாமிக்கு வந்தது. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக ஒற்ற தலைமையில் வந்த பொழுது காசு கொடுத்து எல்லாரையும் பேச போகிறார்கள். முதலில் பேசியவர் மாதாவரம் மூர்த்தி, கடைசியில் பேசியவர் கேபி முனுசாமி. அண்ணன் வரலாறு படைத்திருப்பீர்கள், வரலாறு தெரிந்திருக்கும். ஜூலியட் சீசர் என்ற வீரன் மன்னன், அவன் சென்ற இடமெல்லாம் வெற்றி பெற்றான். எப்படி அண்ணன் 5 தேர்தலில் வெற்றி பெற்றாரோ அதுபோல அவன் பல போர்களில் பல நாடுகளை கைப்பற்றியவன். ஆனால் சதிகாரர்கள் அவனை சூழ்ந்து கொண்டு குத்துவார்கள். அப்பொழுது அவனுடைய உயிர் தோழன், அவரால் பதவி பெற்றவன் புரூட்டஸ் என்பவன் கடைசியாக குத்துவான். அப்பொழுது ஜீசர் கேட்பான், யூ டு புரூட்டஸ், நீயுமா என்று கேட்பான். அதுபோல கேபி முனுசாமி கடைசியில ஒற்ற தலைமை எடப்பாடி என்று சொன்ன பொழுது அண்ணன் கேட்டார், யூ டு கேபி முனுசாமி, நீனுமா என்று. அப்படி வரலாற்றுக்கு ஒரு கேவலமான நிலைமைக்கு சொந்தக்காரர் தான் கேபி முனுசாமி. இப்படி சதிகாரர்கள், சூழ்ச்சிக்காரர்கள், வஞ்சகர்கள் இந்த கட்சியை கைப்பற்ற நினைக்கிறார்கள். அம்மாவின் எண்ணப்படி, புரட்சி தலைவர்களுடைய எண்ணப்படி இந்த இயக்கம் தொண்டர்களை எவனொருவன் தொண்டனும் தலைவனாகலாம். அதற்கு தான் அண்ணன் போராடி கொண்டிருக்கிறார். அந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கின்ற வகையில் உங்களுடைய ஆதரவை அண்ணன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். மீண்டும் அண்ணாதிமுகவினுடைய தலைவராக அண்ணன் தான் வருவார் வருவார் என்று கூறி அந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்கால பரதன், ஜல்லிக்கட்டு நாயகன், தமிழகத்தின் வருங்கால முதலமைச்சர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிரந்தர ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்கள் இப்பொழுது நம்முடைய சிறப்புரை ஆற்றுவார். தம்பி பேசிட்டு நவுத்துங்க, நிருபா கொஞ்சம் நவுருபா. ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றிய பிறகு அனைவரும் ஒரு இதெல்லாம் வழங்கலாம், சால்வை தூள் எல்லாம் வழங்கலாம். கொஞ்சம் அமைதியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
கழகத்தினுடைய நிறுவன தலைவர் பொன்மனச்செம்மாள் புரட்சித் தலைவர் மக்கள் கழக எம்ஜிஆர் அவர்களையும் காலமெல்லாம் ஏழை எளிய மக்கள் மீது அன்பும் பற்றும் பாசம் வைத்து நல்லாட்சி நடத்திய நம்முடைய இதயமும் புரட்சி தலைவி மாண்பு அம்மாவுடைய வணங்கி இன்று இங்கு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தருமபுரி மாவட்ட கழகத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பினை ஏற்று கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற தருமபுரி மேற்கு மாவட்ட கழகத்துடைய ஆட்சிமிக்க மாவட்ட கழக செயலாளர் அன்பிற்கினிய அருமை என்ஜி அரங்கநாதன் அவர்களை அவரோடு இணைந்து இந்த கூட்டம் சிறப்புற நடைபெறுவதற்கு அனைத்து நிலையிலும் உறுதுணையாக இருந்து கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற தருமபுரி கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் வரவேற்புரை இருக்கின்ற KM குமார் அவர்களை எனக்கு முன்னாலே நல்ல பல கருத்துக்களை நாம் எடுத்திருக்கின்ற கொள்கை முழக்கங்களை இங்கு சிறப்புரையாக தந்திருக்கின்ற கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் அமைச்சர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் அவர்கள் எனக்கு முன்னாலே நல்ல பல கருத்துக்களை எழுச்சியோடு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கழக துணை ஒருங்கிணைப்பாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் மனோஜ் சுவாமி அவர்கள் இங்கு வருகை புரிந்திருக்கின்ற தருமபுரி கிழக்கு மாவட்ட கழகத்துடைய பொறுப்பாளர்கள் அவைத்தலைவர் திரு முரளி அவர்களை மாவட்ட கழக செயலாளர் திரு KM குமார் அவர்களை மாவட்ட கழக துணை செயலாளர் சித்ரா அவர்களை மாவட்ட கழக இணை செயலாளர் திவ்ய இளையராஜா அவர்களை மாவட்ட கழக பொருளாளர் M நாகராஜன் அவர்களை ஆற்றல் மிகுந்த ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் காரிமங்கலம் விஜயன் லட்சுமணன் அவர்களை அரூர் சிவலிங்கம் வஜ்ரம் அவர்களை கடத்தூர் சிவபிரகாசம் எழிலரசன் அவர்களை பாப்பிரெட்டி G பன்னீர்செல்வம் M இளையராஜா அவர்களை மொரப்பூர் திரு வெங்கடேசன் திரு சாமிநாதன் அவர்களை பாலக்கோடு K சபரி அவர்களை ஆற்றல் மிகுந்த மேற்கழக செயலாளர் தருமபுரி பூக்கடை சக்தி அவர்களை ஆற்றல் மிகுந்த பேரூர் கழகத்துடைய செயலாளர்கள் அரூர் உமாபதி அவர்களை கம்பை நல்லூர் சந்தோஷ் அவர்களை கடத்தூர் துரை அவர்களை பொம்மி ஆண்டோ அவர்களை பாப்பிரெட்டி அறிவுலகன் அவர்களை பாலக்கோடு முருகன் அவர்களை காரிமங்கலம் ராஜேந்திரன் அவர்களை தருமபுரி கிழக்கு மாவட்ட சார்பணி செயலாளர்கள் திரு பொன் நேதாஜி அவர்களை சி பாஸ்கர் அவர்களை எஸ் இளையராஜா அவர்களை வெங்கடாஜலபதி அவர்களை பி காவேரி அவர்களை SR சக்திவேல் அவர்களை ஆடி அருண்குமார் அவர்களை கிழக்கு மாவட்ட தொகுதி கழக செயலாளர்கள் பாலக்கோடு பெரியசாமி அவர்களை அரூர் கோவிந்தசாமி அவர்களை பாப்பிரெட்டி சிவரஞ்சனி ராஜேஷ்குமார் அவர்களை பொதுக்குழு உறுப்பினர்கள் விஜயன் அவர்களை ரேணுகா வடிவேல் அவர்கள் மேற்கு மாவட்ட கழகத்துடைய பொறுப்பாளர்களாக அவைத்தலைவர் கமலேசன் அவர்களை கழக மாவட்ட கழக செயலாளர் G அரங்கநாதன் அவர்களை கழக இணை செயலாளர் முனியம்மாள் அவர்களை கழக துணை செயலாளர் அன்புமணி அவர்களை கழக பொருளாளர் கிருஷ்ணசாமி அவர்களை மேற்கு மாவட்ட ஒன்றிய கழக செயலாளர்கள் நல்லம்பள்ளி வெங்கடாசலமலை முனியன் அவர்களை தருமபுரி இளையராஜா அவர்களை பெண்ணாகரம் KG சுப்பிரமணியம் அவர்களை M பிரபாகரன் அவர்களை ஏரியூர் SA கோவிந்தன் அவர்கள் மேற்கு மாவட்ட சார்பணி அமைப்பாளர்கள் உதயகுமார் அவர்கள் HA முனுசாமி அவர்கள் PB மாரியம்மன் அவர்கள் M சுமதி அவர்கள் GS சிவகுமார் அவர்கள் வேடு அவர்கள் மாதேஷ் அவர்கள் மனோகரன் அவர்கள் புகழேந்தி அவர்கள் மேற்கு மாவட்ட தொகுதி செயலாளர் முனிராஜ் அவர்கள் முனியேசன் அவர்கள்
பெண்ணாவரம் பேரூர் செயலாளர் ஜானகிரம் அவர்களை, இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் மேற்கு மாவட்டம் சிவசாரதி அவர்கள். வருகை வந்திருக்கிற திருச்சி மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய அதிமுக செயலாளர், முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அருமையண்ணன் வெள்ளமண்டி நடராஜன் அவர்கள், சேலம் புறநகர் வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய அதிமுக செயலாளர் அன்பு சகோதரர் ராஜ்குமார் அவர்கள். நிறைவுரையாக நன்றியுரை ஆற்றியிருக்கின்ற கழக இளைஞரணி துணைச் செயலாளர் டி.ஆர். சுரேஷ்குமார் அவர்கள். நீண்ட பட்டியலை, பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் பட்டியலை அண்ணன் இப்பொழுது வாசித்திருக்கிறார். எங்களுடைய பேர் இதில் வரவில்லை என்று யாராவது வருத்தப்பட்டால் அது என்னுடைய தவறு இல்லை, எழுதி கொடுத்தவருடைய தவறுதான் என்பதை இங்கு நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நான் தவிச்சுக்கிட்டேன். பார்த்து இதை தெய்வநாட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக மாபெரும் இயக்கத்தை உருவாக்குகின்ற பொழுது கழகம் நடைபெறுவதற்கு சட்ட விதிகளை உருவாக்கினார். அந்த சட்ட விதிகளில் சில சட்ட விதிகளை நிலைமைக்கு தகுந்தாற்போல், காலத்திற்கு தகுந்தாற்போல் சில மாறுதலை செய்து கொள்ளலாம் என்ற விதியும் அங்கு உருவாக்கப்பட்டது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக மாபெரும் இயக்கம் தொண்டர்களுக்கான இயக்கமாக தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார். கழகத்துடைய தலைமை பொறுப்பிற்கு பொதுச் செயலாளர் என்ற பதவிக்கு தொண்டர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும், தொண்டர்கள் தான் தேர்தல் முறையிலான தேர்வு செய்யப்படும் என்ற விதியை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்கான உரிமையாக தலைவர் அவர்கள் தொண்டர்களுக்கு வழங்கினார்கள். இந்த விதியை மட்டும் தயவுசெய்து அமைதியாக, இந்த விதியை மட்டும் திருத்தமோ மாறுதல் செய்யவோ கூடாது, ரத்து செய்யவும் கூடாது என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த சட்ட விதியிலே குறிப்பிட எழுதியிருக்கிறார்கள். அதன்படிதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மாண்புமிகு அம்மா அவர்களும் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை வழிநடத்தி சென்ற பொழுது அடிபெறலாமல் புரட்சித் தலைவருடைய அந்த சட்ட விதியை மதித்து அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை தொண்டர்களுடைய அடிப்படை உரிமையாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பதவியை தொண்டர்கள் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்படும் என்ற விதியை கழகத்தினுடைய விதியாக கட்டி காப்பாற்றி வந்தார்கள். நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு நம்முடைய அம்மா அவர்கள் சமுதாய சீர்திருத்தத்திற்காகவே வாழ்ந்தவர். தந்தை பெரியார் தமிழ் சமுதாயம் தலைநிமிர்ந்து நடப்பதற்காக வாழ்ந்தவர். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் ஏழை தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காகவே வாழ்ந்தவர். புரட்சித் தலைவர் பொன்னணிச்சம்பர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த முப்பெரும் தலைவர்களின் அன்பு, அறிவு, ஆற்றல் ஆகிய குணங்களை ஒருங்கியமைத்த தலைவராக மாண்புமிகு அம்மா அவர்கள் வழங்கினார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 3 முறை யாராலும் வெல்ல முடியாத முதலமைச்சராக நல்ல வளத்திட்டங்களை நாட்டு மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, பாமர மக்களுக்கு அர்ப்பணித்தார்கள் என்பது வரலாறு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னால் மாண்புமிகு அம்மா அவர்களும் 16 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நல்ல வளத்திட்டங்களை அந்த திட்டம் தொலைநோக்கு பார்வையுடைய திட்டங்களாக, தொலைநோக்கு பார்வையுடைய திட்டம் என்று சொன்னால் அந்த திட்டத்தினுடைய பலன் ஏழை எளிய மக்கள், பாமர மக்களுக்கு, அனைத்து நிலையில் பெற்றுள்ள மக்களுக்கு
நிறைவாக கிடைக்க செய்ய வேண்டும். அந்த திட்டத்துடைய பலன் இன்றைக்கு வாழ்கிற மக்களும் பெற்று வாழ வேண்டும். எதிர்காலத்தில் 50 ஆண்டுகளுக்கு பின்னாலும் நம்முடைய எதிர்கால சந்தேகம் அந்த திட்டத்தினை பலனை பெற வேண்டும் என்றுதான் மாண்பு அம்மா அவர்கள் பார்த்து ஒவ்வொரு திட்டமும் நடைமுறைப்படுத்தினார்கள் என்பதை நீங்கள் அறிவது. குறிப்பாக பெண்கள் நாட்டின் கண்கள் என்று மாண்பு அம்மா எழுதுகிறார்கள். ஏழை பெண்களுடைய திருமண உதவியாக தாலிக்கு தங்கம் தந்தார்கள். படித்த 10,000 பெண்ணாக அந்த மனப்பெண் இருந்தால் 25,000 ரூபாய் 50,000 ரூபாய் தந்தார்கள். இதை போல எண்ணற்ற திட்டங்கள் மாண்பு நம்முடைய ஆட்சி காலத்தில் பேறுகால நிதியுடைய 6,000 12,000 ஆக்கினார்கள், 18,000 ஆக்கினார்கள். 16 வகையான கல்வி உபகரணங்களை நம்முடைய மாணவ சங்கங்களின் கையில் படிக்க சொல்லி உயர்கல்வி வரைக்கும் இலவச கல்வி தந்தார்கள். தமிழகத்தினுடைய நம்முடைய மாநிலத்தினுடைய சொந்த வருவாய் உதாரணத்திற்கு சராசரியாக 1,30,000 40,000 கோடி என்று நிலை இருந்தால் அதில் 1/4 நிதியை கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாயை கல்வித்துறைக்காக மட்டுமானது அம்மா அவர்கள் தந்து ஆரம்ப கல்வியிலிருந்து நடுநிலை கல்வி, உயர்நிலை கல்வி, மேல்நிலை கல்வி, கல்லூரி இவை அனைத்திலும் அம்மா அவர்கள் 16 வகையான கல்வி உபகரணங்களை அவர் வெளியில் இருந்து படிக்க வைத்ததன் காரணமாக இந்தியாவிலே தமிழகம் கல்வியில் முன்னிலை முதல் மாநிலம் என்ற நிலைக்கு உயர்ந்தது. இப்படி எந்தெந்த திட்டங்களை மாண்பு அம்மா புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நீங்கள் அவளோடு எதிர்பார்த்த நம்முடைய கொள்கை வகுப்பு செயலாளர் புகழேந்தி அவர்கள் வந்திருக்கிறார். அவர்களை அனைவரும் கரவோடு இப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் மாண்பு அம்மா அவர்கள் பார்த்து ஏழை மக்களுடைய நல்வாழ்வுக்காக பல்வேறு திட்டங்களை நம்முடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தார்கள். நம்முடைய கழகத்தில் புரட்சித் தலைவர் மறைகின்ற பொழுது 16 லட்சம் உறுப்பினர்கள் கொண்ட நம்முடைய இயக்கம் அவருடைய மறைவுக்கு பின்னால் மாண்பு அம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலராக பொறுப்பேற்று நம்முடைய இயக்கத்திற்கு வந்த வேதனைகள், சோதனைகள், அம்மா அவர்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்குகள் இவைகளெல்லாம் தாண்டி தியாக வாழ்க்கையை அம்மா அவர்கள் மேற்கொண்டு இந்த இயக்கத்தில் 1.5 கோடிக்கு மேற்பட்ட தூய உடலை கொண்ட மாபெரும் இயக்கமாக இந்த உபாதிக்கு நாடு வந்தாலும் அசைக்க முடியாத இயக்கமாக அம்மாவை உருவாக்கி தந்திருக்கிறார். இந்த இயக்கத்தில் சாதாரண தொண்டராக நாமெல்லாம் இருப்பதே மிகப்பெரிய பெருமை என்ற நிலையை அரசியலுடைய அரங்கத்தில் பொதுமக்களிடத்தில் ஒரு நல்ல பெயரை அம்மாவும் அதிமுக தொண்டர்களால் நல்ல மனிதர்கள், பண்பானவர்கள், அன்பானவர்கள், மற்ற கட்சியெல்லாம் அப்படி இல்லை அப்படிங்கிற நிலையை புரட்சித் தலைவர் இந்தியாவில் புரட்சித் தலைவர் அம்மாவை உருவாக்கினார். இவ்வளவு பெரிய இயக்கம் ஏழை எளிய மக்களுக்கு ஆதரவாக அனைத்து நிலைகளிலும் நின்று செயல்பட்ட இயக்கம். அந்த இயக்கத்தில் இன்றைக்கு இருக்கின்ற நிலைமை மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கு இருக்கின்ற எந்த உரிமையை தொண்டர்களாகிய உங்களுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்தார்களோ அந்த உரிமை இன்றைக்கு பறிபோகின்ற சூழ்நிலை இருக்கிறது. ஒரு சாதாரண தொண்டர் கூட வாக்காளர் பட்டியலை ஜாடியை வாங்கி கொண்டு பாமை சொல்லி உள்ள பண்ணி நான் பொதுச்செயலாளர் பொறுத்தவரைக்கும் போட்டி கொடுக்கலாம் தலைமை கழகத்தில் அந்த உரிமை இருந்தது. ஆனால் இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவரோடு சுற்றி இருக்கிற அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற தண்ணி பட்டெல்லாம் இருந்தாங்க. பொதுக்குழுவில் காலைல 5 மணிக்கே உட்காந்து யாருன்னே தெரியாது. அவர்கள் பொதுக்குழுவே இல்லை. பொய்யான போலியான ஆளுகளை கொண்டாந்து காலை 5 மணிக்கு அங்கே உட்கார வைத்துக் கொண்டு நிகழ்ச்சி நிரலின்படி பொதுக்குழு நடக்க வேண்டும். வரவேற்பு சொல்லியாச்சு. யாரோ ஒருத்தர் பேச சொன்னாங்க. 3வது நிகழ்வாக நான் பொருளாளர் என்ற முறையில் வரவு செலவு கணக்கை ஒரு வருடத்தினுடைய வரவு செலவை நான் படிக்க வேண்டும். நான் படிப்பதற்கு முன்பாகவே நன்றியுரை சொல்லிட்டாங்க. அராஜகம், அக்கிரமம், நம்பிக்கை துரோகம்
இவருடைய கட்சியை அவர் கபலீகரம் செய்ய வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தோடு அன்றைக்கு செயல்பட்டதன் விளைவு இன்றைக்கு நாம் எவ்வளவு பெரிய தர்ம யுத்தத்தை தொடங்க வேண்டிய கட்டாய நிலைக்கு வந்திருக்கிறோம். சாதாரண உறுப்பினர் கூட பொதுச் செயலாளர் பதவிக்கு வருவோம் என்ற நிலைமையை மாற்றி பொதுச் செயலாளருக்கு போட்டியிடுவதற்கு முன்வந்தால் அவர் 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டுமாம். அவர்களுக்கு 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டுமா? 20 மாவட்ட செயலாளர்கள் அது பொதுக்குழு போட்டியிட்டு கையெழுத்த வேண்டும். அதோடு மட்டுமல்ல, போட்டியிடுவதோடு 5 வருஷம் தலைமை கழகத்தில் நிர்வாகியாக இருக்காங்க. யாரால முடியும்? யாரால முடியும்? மிட்டாதார், மிராசார், ஜமீன்தார், ராஜாக்களாவது முடியும். இல்லை என்றால் நம்ம தங்கமணி, வேலுமணி, வீரமணி இப்படி போன்றவர்களால் தான் முடியும். வேற யாரும் சாதாரண புரட்சித்தலைவருடைய கனவு, அம்மாவுடைய கனவு, சாதாரண தொண்டர் கூட உச்சபட்ச பதவிக்கு வராது. கழகம் மாண்புமிகு அம்மாவுடைய மரணத்துக்கு பின்னால் 2வது பிரிவுப்பட்டு நாங்கள் இணைவதற்குரிய சாத்தியக்கூறுகளை உருவாக்கினார்கள். கழகம் நலன்கருதி ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு என்ற எண்ணத்தின்படி இணைந்தோம். அப்பொழுது கழகத்தை என்னை ஓபிஎஸ் பார்த்துக் கொள்ளட்டும், அவர் ஏற்கனவே முதலமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால் அவர் முதலமைச்சராக இருக்கட்டும் தான் முடிவு செய்யப்படும். நல்ல கேள்வி முடிவு செய்யப்பட்டு நானும் ஒத்துக்கொண்டேன். சரி, கழகம் ஆட்சி எந்த பந்தம் வரலாறு. அடுத்த நாள் இணையம் அன்னைக்கு நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு மேலே இல்லை பொதுச் செயலாளர் இல்லை, பொதுச் செயலாளர் நம்ம அம்மாவுக்கு நிரந்தர பொதுச் செயலாளர் பொதுக்குழுவில் கொடுத்துருவோம், அம்மாவே நிரந்தர பொதுச் செயலாளர், ஆகவே ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியை உருவாக்கலாம், ஒருங்கிணைப்பாளர்கள் நீங்கள் கட்சி நடத்துன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லியாச்சு. அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு இல்லை ஒருங்கிணைப்பாளர் இணைங்க ஒருங்கிணைப்பாளர் எல்லா உத்தரவுகளையும் கழகம் இருக்கிற எல்லா உத்தரவையும் கைவிட்டு போடுறாங்க. என்ன நிந்தையா இருக்கு? ஒரு உத்தரவில் 2 கையெழுத்து இருந்தால் செல்லுபடியாகும் என்று சொன்னால் சாத்தியப்படுமா என்று சொன்னோம். இல்லை அப்படிதான் இருக்கணும் அப்படின்னா சரி, அதுக்கு ஒத்துக்கிட்டோம். அப்படி ஒத்துக்கிட்டு தான் ஒருங்கிணைப்பாளர் இளைஞர் உருவாக்க தேர்தல் நடந்துச்சு. அனைவரும் உறுப்பினர்கள் அடிப்படையில் ஓட்டு போட்டு ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் முடிஞ்சிருச்சு. எல்லா வேலையும் அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. சாதகமான ஒரு சூழ்நிலை அவங்க உருவாக்கிட்டாங்க. இயற்கையாக செயற்கையாக உருவாக்கிட்டாங்க. இப்போதான் அவருடைய அந்த நம்பிக்கை துரோகத்துடைய செயலை வெளிப்படுத்துகிறாங்க. என்ன வெளிப்படுத்துகிறாங்கன்னா, ஒற்றை தலைமை வேண்டும், ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடாது. அப்போதான் தேர்தல் முடிஞ்சு கொண்டு தொண்டரையும் போட்டு ஒருங்கிணைப்பு மாவட்ட செயலர் இருந்து, நகர செயலர் இருந்து, ஒன்றிய செயலர் இருக்குது, பேரூர் செயலர் இருக்கு, மாநகர செயலர் இருக்கு, பொதுக்குழு உறுப்பினர்கள் 2 கிளைகள் முடிச்சு. பொதுச் செயலாளர் இருக்க வேண்டும், ஒருத்தர் தான் இருக்க வேண்டும் கோரிக்கை வைத்தார். எவ்வளோ சொல்லி பார்க்க கேட்கல. அப்போதான் அவங்களாம் ஒரு பொதுக்குழு உருவாக்கி போலியான பயிர் உருவாக்கி கட்சி ஆட்சி கேட்கறதுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்குறாங்க. நாங்கள் அமைதியாக வெளியே போனோம். தண்ணி பாட்டில் இருந்து பெரிய ஒரு வன்முறையை கட்டவிழ்த்திருக்கார். அதன் விளைவுதான் இன்றைக்கு தொண்டர்களின் உரிமையை கபலீகரம் செய்து வந்தார்களே, மீண்டும் அந்த உரிமையை தொண்டர்களுமே பெற்றுத் தருவதற்குத்தான் இந்த உரிமை போர், தர்ம யுத்தம் போர் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்படி அண்ணா கட்சியை வளர்ந்தார், சகோதர பாசம் வளர்ந்தார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாசத்தோடு இந்த கட்சியை வளர்ந்தார், அம்மா அவர்கள் தாய் பாசத்தோடு இந்த கட்சியை வளர்ந்தார். கட்சி தொண்டர்கள் மட்டுமல்லாமல் அம்மாவில் அனைத்து ஜாதி வித்தியாசம் இல்லாமல் மதங்கள் அப்பாற்பட்டு மாண்புமிகு அம்மாவர்களை அம்மா 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 என்று கூறுகிற நிலைக்கு கழகத்தை உயர்த்தி காட்டினார். இந்த கழகத்தை பாராட்டு என்ன காரணம் சொன்னார்னா, அவர் பொதுச் செயலாளர் ஒருவர் இருந்தால் எந்த தேர்தல் வந்தாலும் முடிவெடுப்பது சுலபமாக வெற்றி கிடைக்கும் என்று சொன்னார். என்ன நடந்தது? அவர் பொதுச் செயலாளர் நாளிலிருந்து 8 தேர்தல் நடந்தது. 8 தேர்தல் நடக்கும்போது அவர் தான் முதலமைச்சர். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தோல்வி, கிராமப்புறங்கள் தேர்தல் தோல்வி, மாநகராட்சியில் மேயர் தேர்தல் தோல்வி, சட்டமன்ற பொது தேர்தல்,
சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2016 இதையெல்லாம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உடல்நிலையை பார்க்காமல் கூட தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அம்மா அவர்கள் உழைப்பு செய்த தியாகத்தின் அடிப்படையில் 2016 ஆண்ட கட்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை 32 ஆண்டுகளுக்கு பின்னால் பெற்று தந்த ஒரே தலைவராக புரட்சி தலைவி அம்மா மீண்டும் முதலமைச்சராக 2016 மூன்றாம் முறையாக வந்து அமர்ந்தார். இது நீங்கள் அம்மாவின் மீது வச்ச நம்பிக்கையின் அடையாளம். நம்முடைய துரதிருஷ்டம், நம்முடைய கெட்ட நேரம் 2016 அம்மாவுடைய இழக்கக்கூடிய நம்மளுக்கு நிலைமை ஏற்படும். எப்படா அம்மா இறப்பாங்க சமயம் பார்த்திருந்த மாதிரி இந்த கட்சியும் ஆட்சியும் கவலைகளும் செய்ய வேண்டும் என்றுதான் திரு எடப்பாடி அவர்கள் திட்டப்பட்டார். அம்மா இறப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்னால் என்னிடம் வந்து அம்மாவுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது, நீங்கள் அம்மா காலமானதற்கு முன்னால் நீங்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கொள்ள சொன்னார்கள். நான் வேண்டாம் என்று சொன்னேன். சத்தியமாக நான் வேண்டாம் என்று சொல்லி என்னை யார் அணுகினார்கள் என்றெல்லாம் நான் ஏற்கனவே பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன். அவர்கள் மீண்டும் என்னை வற்புறுத்தி அம்மா உயிரோடு இருந்த காலத்தில் 2 முறை உங்களுக்கான முதலமைச்சராக தேர்வு செய்தார்கள், நீங்கள் என்றால் பல பிரச்சனைகள் உருவாக கழகத்தில் வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். அதன் காரணமாக நான் ஒத்துக்கொண்டேன். தற்காலிகமாக 3 மாதம் முதலமைச்சராக இருப்பேன். அதற்குள் நீங்கள் தலைமைத்துவத்துறை நிர்வாகிகள், கழகத்தை மூத்த முன்னோர்கள், கழகத்திற்காக அரும்பாடுபட்டவர்கள் அனைவரும் அழைத்து கொண்டு கருத்தை கொண்டு யாராவது ஒருவரை முதலமைச்சராக ஆகிகள் நான் முழு ஒத்துழைப்பு தருவேன் என்று சொல்றேன். இது மாதிரி யாருன்னு சொல்றாங்க. வரதா புயல் வந்துச்சு, நல்லா வேலை பார்த்தோம். அம்மா இல்லாத நேரத்தில் சோழை போய்விடக்கூடாது என்பது நல்ல வரலாறு. அந்த வரதா புயல் 5000 6000 மின்சார விளக்குகள் சாய்ந்தது, பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மரங்கள் சாய்ந்தது. 4 நாளில் அது எல்லாத்தையும் சீராகி சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் போய் 1.5 இன்ச்சு தண்ணீர் சென்னை மாநகருக்கு குடிநீர் பற்றி வந்தது. அதை தீர்ப்பதற்காக அங்கே போன அவர் உடனடியாக 1.5 இன்ச்சு தண்ணீர் வந்து தாகத்தை தீர்த்தார். அதுக்கடுத்து ஜல்லிக்கட்டு பிரச்சனை. இந்த ஜல்லிக்கட்டு வந்து 10 லட்சம் பேர் வெளிநாட்டில் எதிர்க்க மாட்டேங்கிறாங்க. நான் பாரத பிரதமர் வந்து டெல்லிக்கு சென்று அவரை பார்த்து பேசி வச்சு ஒரே நாளில் 24 நேரத்தில் 4 துறைகளுடைய அனுமதி பெற்று அரசாணை போட்டு தந்தவர் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி தான். இன்றைக்கு ஜல்லிக்கட்டு நடுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் இந்த மத்திய அரசு சட்டத்திற்கு விலக்கு அளித்து அவர் போட்ட அரசாணை தான் என்பதை நான் எனக்கு நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் வேணும். என்ன சில உள்ள நெருக்கடிகளெல்லாம் சேர்ந்து போய் சின்னமற்ற இல்லாத பொருளெல்லாம் பற்ற வைத்து அவர் நிரந்தர முதலமைச்சருக்கு பிளான் கொடுத்தாங்க. என்னிடம் கலந்து பேசலை. நான் கடலில் ஆயுள் கலந்து அப்படியே பார்க்க வேண்டிய அந்த ஆயுள்னா தின்னா 2 ஊற்றிட்டு இருக்கேன் வெளியே. இவங்க என்னன்னா சட்டமன்ற கட்சிக்கு நானே தலைவர், என்னுடைய அனுமதியே இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்லாம் தலைவர்களுக்கு வர சொல்லி 3 கைது வேண்டாங்க. யார சின்னமாக முதலமைச்சராக எனக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி அம்மாவை கூட்டாங்க, ராஜினாமா சொன்னாங்க, ராஜினாமா செய்ய அதே நடந்து அதிகரிக்க நடந்தது. இவ்வளவு கட்சியில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. 50 ஆண்டு காலம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் ஒரு பலமான கட்சியாக இந்த இயக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். என்னால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது என்று நான் முழு ஒத்துழைப்பை நிபந்தனையற்ற ஆதரவை தந்த ஒருவரை இவர்கள் குறுக்கு வழியில் நம்பி 4 வருஷம் அவருக்கு முழு ஆதரவு எடப்பாடி பழனிசாமி முழு ஆதரவு என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்தார். அவர் இப்படியெல்லாம் வந்து அப்பப்போ தெரியும் சகித்து கொண்டு சரி கோபத்துக்கு பரவாயில்ல. இன்னைக்கு என்னன்னா நான் இடையில எட்டுக்க தோல்வி அவர் பொதுச்செயலாளர் ஆனதுனால சட்டமன்ற இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு தொகுதியில் வந்துச்சு. அப்போ வந்து 2 லட்சம் தான் யாருக்கு கொடுப்பது என்ற வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு.
நீதிமன்றத்திலிருந்து நான் வந்து ஒரு 11 சட்டமன்ற உறுப்பினர் அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நான் வேட்பாளர் போட்டு அவர் வேட்பாளர் போட்டாச்சு. ஈரோடு கிழக்கு. அப்போதான் நம்முடைய அண்ணாமலை தமிழ் மாநிலம் தமிழ் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் எங்களிடம் தொடர்பு கொண்டு நம்மளுக்கு எதிரே திமுக, அந்த திமுக தோற்க வேண்டும் சொன்னால் இரட்டை இலை சின்னம் கிடைக்க வேண்டும், இரட்டை இலை சின்னங்களுடைய வாக்குகள் செதறக்கூடாது என்று எங்களிடம் சொன்னால் நாங்கள் ஒத்துக்கொள்வோம். நானும் வேட்பாளரை வாபஸ் பண்ணி திரு தினகரன் அவர்களும் வேட்பாளரை வாபஸ் பண்ணி என்ன நடந்தது? தேர்தல் முடிவு எடப்பாடி தலைமையில் நடந்த ஈரோடு சட்டமன்ற கிழக்கு இடைத்தேர்தல் 66,000 ஓட்டு வித்தியாசத்தில் இரட்டை இலை தோற்கடிக்கப்படுகிறது. யார் காரணம்? அம்மா சொல்லுங்க, ஐயா சொல்லுங்க, யார் காரணம்? சத்தம் போட்டு சொல்லுங்க. பக்கத்துல தானே இருக்கிறாரு சேலத்தில், சொல்லுங்க. பொதுமக்களும் அடிப்படை தொழிலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையை விரும்பவில்லை. ஏன் விரும்பவில்லைங்கிறதுக்கு காரணம் 1981 புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தன்னந்தனியாக சேவல் சின்னத்தில் ஈரோடு மாவட்டத்தில் களம் இறங்கிய போது 5 சட்டமன்ற உறுப்பினர் தந்த மாவட்டம். அந்த மாவட்டத்தில் 66,000 வாக்கு வித்தியாசம் இரட்டை சின்னம் உடைக்கப்படுகிறதா, தோற்கடிக்கப்படுகிறதா? இதுக்கு தானே நீங்க முதலமைச்சர் ஆனீங்க, இதுக்கு தானே நீங்க பொதுச் செயலாளர் ஆனீங்க. ஆக இன்றைக்கு இருக்க நிலைமை, இந்த பறிக்கப்பட்ட தொண்டரின் உரிமையை மீண்டும் தொண்டர்களுக்கே கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும் என்றுதான் நாங்கள் இந்த போரை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கனவு கண்டார்களே, அம்மாவில் கனவு கண்டார்களே, கீழே உட்கார்ந்திருப்பவர்கள் இங்கே வந்து உட்கார வேண்டும் என்பது. ஒரு புரட்சி தொண்டர் தலைமை கழகத்துடைய தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும். ஒரு தொண்டன் முதலமைச்சராக வேண்டும். அது அதிமுகவில் தான் முடியும் என்ற நிலையை புரட்சி தலைவர் முதலமைச்சர் உருவாக்கி வைக்கின்றார்கள். உருவாக்கப்பட்டதை இன்றைக்கு சிதைத்து விட்டார்கள். விட்டார்கள், நிராசார்கள், ஜெபிந்தார்கள். பணங்களை நிறைய துணிச்சு வச்சிருக்காங்க. அந்த பொதுச்சாளர்கள் முதலமைச்சர் வர முடியாத சூழ்நிலையை உருவாக்கி விட்டார். இரட்டை இலை சின்னம்னா கண்ண முடிவு குத்தி அவங்க மக்கள் போட்டுருக்காங்க. தலைவர் நல்லாட்சி நடத்துறாங்க, அம்மாவும் நல்லாட்சி நடத்துறாங்க. இன்னைக்கு நிலைமையை தலையாக பரட்டி போட்டாங்க. நம்மளையெல்லாம் தேடி மாநில கட்சிகளும் வந்து தேசிய கூட்டணிகளும் வந்து கூட்டணி செய்வதற்கு ஆளாய் பறந்து வந்து அம்மா வந்து வாசல்ல அங்க வீட்டில் உட்காந்துருக்காங்க. காட்டுக்கு தலைவர்கள் பார்ப்பாங்க. நானே நேரம் கூட்டு போயிருக்கேன். இன்னைக்கு நிலைமை மாறி இருக்கிறது. இந்த நிலைமைக்கு யார் காரணம்? சரி, இதெல்லாம் நல்லா உங்களுக்கு இப்ப நல்லா முடிஞ்சுக்கிட்டீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப என்னடா நம்ம முன்னால் இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல், பொது தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் பல கட்சிகளும் தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் கூட்டணி அமைத்து இந்த தேர்தலில் களம் காண வேண்டும். தேர்தலில் களம் காண வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இந்த மீட்பு குழு கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க வேண்டும். கட்டமைப்பு வசதியை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஏற்கனவே தமிழகத்தில் 88 மாவட்ட கழக செயலாளர்களை தேர்வு செய்திருக்கிறோம். அவர்களுக்கு கீழே இருக்கின்ற மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள், ஒன்றிய நிர்வாகிகள், பேரூராட்சி நிர்வாகிகள், பேராட்சி பொறுப்பாளர்கள், நகராட்சி செயலாளர் பொறுப்பாளர்கள், கிளைக்கழகங்கள் உருவாக்கப்படும் கிளைக்கழக நிர்வாகிகள், இப்படி அனைத்து பொறுப்புகளும் உருவாக்க வேண்டும். கழகத்தில் என்னென்ன அமைப்புகள் இருக்கோ அத்தனை அமைப்புகளுக்கும் நிர்வாகிகளையும் பொறுப்பாளர்களையும் தேர்வு செய்ய வேண்டும். இப்ப 60% வந்து உருவாக்கி தேர்வு செய்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு இருக்கிற மாவட்டத்தில் என்ன வந்து பாக்கி இருக்கு 40% இருக்கு. இப்ப நாங்கள் மாவட்ட செயலாளர் சொல்லியிருக்கிறோம். ஐயா மாவட்ட செயலாளர் 20 நாளுக்குள்ள இந்த காலி இடங்களை நீங்கள் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இதோடு தேர்தலை நாம் சந்திப்பதற்கு மிகப்பெரிய பலம் பூத் கமிட்டி அமைக்க வேண்டும். ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் குறைந்தபட்சம் 18 பேர்களையும் அதிகபட்சம் 25 பேரும் பூத் கமிட்டி அமைக்கணும். தமிழகத்தில் 70,000 பூத் இருக்கு. ஒரு சட்டமன்றத்திற்கும் 300 to 400 பூத் இருக்கு. சட்டமன்றத்தில் இந்த தொகுதி
5 சட்டமன்ற தொகுதி. இந்த 5 சட்டமன்ற தொகுதி இருக்கிற கிட்டத்தட்ட 13 ஒரு 1500 1600 வாக்குச்சாவடி இருக்கு. குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 25 நம்மளுடைய கழகங்களுடைய 6 11 அதை உருவாக்குகிற பொழுது நம்மளை வெல்வதற்கு தமிழகத்தில் எந்த கட்சியும் இல்லை என்ற நிலை உருவாகும். அப்ப எல்லா கட்சியும் நம்ம அடங்கிற போது கூட்டணி பேச வரும்போது கட்டமைப்பை பார்க்கிற போது ஆக பிரமாதமாக நிர்வாகிகளை தேர்வு செய்திருக்கிறது, வாக்குச்சாவடி தேர்தலை நியமித்திருக்கின்ற நிலை வருகின்ற பொழுது நாம் கூட்டணி உட்கார்ந்து பேசுவதற்கு மிகப்பெரிய வளம் கிடைக்கும் என்பதை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே பெரியவர்கள் தாய்மார்கள், எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டது அந்த நோக்கமும் இன்றைக்கு சிதைக்கப்பட்டிருக்கிறது. கழகத்தினுடைய சட்டத்தை மதிக்கப்பட்டிருக்கிறது, தொண்டர்கள் உரிமையை மதிக்கப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் மீண்டும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தான் நாம் இந்த இதழை தொடங்கி இருக்கின்றோம். ஆக புரட்சித் தலைவி மாண்பு அம்மா அவர்கள் நம்மை பார்த்து சொன்னார்கள், எனக்கு பின்னாலும் கழகம்தான் பல நூறாண்டுகள் ஆட்சி செய்த உரிமையை பெறும் என்று மாண்பு அம்மா அவர்கள் சொன்னார்கள். அந்த நிலை உருவாவதற்கு பெரியவர்களின் தாய்மார்கள் உங்களுடைய நல்லாதரவை எங்களுக்கு தந்து உங்களுக்காகவே போராடி கொண்டிருக்கின்ற எங்களுக்கு நல்லாதரவை தரப்படி அன்போடு கேட்டு குறுகியமான அவகாசம் வழங்கால் பெரியவர்களின் தாய்மார்கள் தந்திருந்த ஆதரவு நன்றி. அதோடு இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்றத்தினுடைய பொறுப்பாளர்கள் திரு ராஜேந்திரன் அவர்கள் தலைமையிலிருந்து எங்களை வரவேற்று மரியாதை செலுத்தினார். அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்து நடைபெறும் நன்றி. வணக்கம்.
வீட்டுக்கே முடியல. ஆமா அதான் போ. சரி எடுத்துக்கிறேன். சரி சரி சரி